வணக்கம் அண்ட் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் த பிளானட். இன்னைக்கு பலாக்காயில் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு 200 கிராம் பலாக்காய் பீசஸ் எடுத்துருக்கிறேன். அதில் 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்க்கணும். இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது ஃபுல்லாக குக் ஆகணும்னு இல்லை, 2 சைடும் ஜஸ்ட்டு 1 மினிட் நம்ம குக் பண்ணால் போதும். ஒரு சைடு 1 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு 1 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்தால் போதும். இப்போது அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சூடு பண்ணணும். அதில் 2 பே லீஃப், அப்புறம் கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து தாளிச்சிடலாம். அடுத்ததில் ஒரு பச்சை மிளகா, ஒரு வெங்காயம் சேர்க்குறேன். வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நம்ம வறுத்துட்டு அடுத்தது இதில் தக்காளி சேர்த்துடலாம். இதில் இன்றைக்கி ஒரு தக்காளி சேர்த்துருக்குறேன். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை, அதுக்கு கூடவே கொஞ்சம் புதினா இலை சேர்க்கணும். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இதில் 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்க்குறேன். தயிர் சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இதில் நம்ம ரைஸ் சேர்க்கணும். இன்றைக்கி 1/2 கப்பு பாஸ்மதி ரைஸ் 1/2 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா இதில் சேர்க்குறேன். இதெல்லாம் இந்த மசாலாவோடு சேர்த்து இந்த ரைஸ் உடையாத அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து அந்த பீசஸ் எல்லாம் இதில் வச்சிடலாம். வச்சுட்டு இதில் 3 கப்பு தண்ணி சேர்க்கணும். 1/2 கப் ரைஸ்க்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி இந்த ரைஸ் நம்ம குக் பண்ணிடலாம். இப்போ 5 மினிட்ஸில் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேம் லோவில் வச்சு குக் பண்ணணும். லோ ஃப்ளேமில் 12 மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறம் லிட் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ரைஸ் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட பிரியாணி இப்போது ரெடியாச்சு. நீங்களும் இந்த பலாக்காய் பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். until then take care, bye bye.